Hello guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஈஸி அண்ட் சிம்பிளாக பாட்டில் ஆட் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாட்டில் எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் அப்படி இருக்குது. டிசைன் நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் பேஸ் கோட் ஒன்று கொடுத்துக்கணும். அந்த மாதிரி ப்ரஷில் கொடுக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஏதாவது இருந்ததுன்னா அதில் வச்சு கொடுக்கலாம். நீட்டாக ஃபுல் கவரேஜ் கிடைக்கணும்னா ஸ்பாஞ்சில் கொடுக்கணும். கொடுத்தா நீட்டாக இருக்கும். இப்படி ஃபுல் பாட்டிலுக்கும் ஒயிட் பேஸ் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் காய வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த பாட்டிலோட நெக்கிட்ட வந்து ஒரு லைன் மாதிரி ட்ராப் பண்ணிக்கோங்க. அந்த லைனுக்கு கீழே வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். எல்லோ கலர் எடுத்து ஒரு லைன் மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலர் கொடுக்குறேன். நீட்டாக ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி க்ராஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். ரொம்ப நீட்டாக இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, சிம்பிளாக இருந்தாலே போதும். கசகசன்னு இருந்தாலும் அது நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிற கலர் எல்லாமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். அதே பிங்க் கலரை இந்த சைடில் நான் ரிப்பீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரெட் கலர், எல்லோ கலர்னு மாற்றி நான் கொடுத்து அந்த பாட்டிலோட சைட் ஃபுல்லாமே நான் கவர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதை கொஞ்ச நேரம் காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். 0.0 டிப்பில் ப்ரஷ் எடுத்து அதை நீட்டாக அந்த பார்டர்ஸ்க்கு நடுவில் வந்து ஒரு லைன் மாதிரி போட்டு இந்த கலர் தனியாக அந்த கலர் தனியாக செப்பரேட் பண்ணி வைக்கும்போது நல்லாயிருக்கும் பார்க்க. இந்த மாதிரி எல்லா சைட்ஸ்க்கும் நான் லைன்ஸ் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு மேலே அந்த சர்க்கிள் மாதிரி பண்ணியிருக்கோம்ல, அதுக்கும் நம்ம அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக கொடுங்க. ரொம்ப நீட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து ரெட் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். அது கூட ஒரு பட்ஸ் எடுத்து மேலே டாட்ஸ் மாதிரி வைக்கிறேன். ரெண்டு டாட்ஸ் மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சுக்கிறேன். பெயிண்ட் ஓவராக எடுத்துக்க வேணாம், எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்பில் ஆகும். அது மேலே பெயிண்ட் கம்மியாக எடுத்து நீட்டாக டாட்ஸ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே அந்த கேப்லேயும் நான் டாட்ஸ் வச்சுக்கிறேன். வச்சு இதை கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க. அதுக்கப்புறம் மேலே பாட்டிலோட கேப் இருக்கும்ல, அந்த கேப்புக்கு வந்து நான் பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட்டை கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதை வந்து அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ட்ரை ஆக விட்டுருங்க. சிம்பிளாக அண்ட் ஈஸியாக இருக்கும். இதை யார் வேணாலும் குட்டீஸ் கூட ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.